தினமொரு வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மகாத்மா காந்தியை இந்தியா தேசப்பிதா என்று அழைக்கின்றது. ஆண்டுதோறும் இந்தியர்கள் அவருக்கு விழா எடுக்கின்றனர். அவருடைய போற்றத்தகுந்த வாழ்க்கையை பல விதங்களில் மக்கள் புகழ்ந்து பேசுகின்றனர். ஆனால் அவரை போல உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர்? யூதர்கள் ஆபிரகாமை தங்கள் பிதா என்று மேன்மையாக சொல்வார்கள். ஆபிரகாமை மிக உயர்வாக எண்ணுவார்கள். ஆனாலும் ஆபிரகாமை போல தேவனுக்கு பிரியமாக வாழ்வதில்தான் உண்மையான மேன்மை இருக்கின்றது என்பதை அறியாமல் போனதால் தேவன் அவர்களிடம் மகிமைப்படவில்லை. எனவே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி வீண் பெருமை கொள்ளாமல் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தேவனுக்கு கொடுக்கும்படி யோவான் ஸ்நானன் கண்டிப்புடன் பேசினான். வாயினாலும் வார்த்தையினாலும் பாடல்களினாலும் தேவனை பிரமாதமாக புகழ்வதைத்தான் இன்று அநேகர் ஆராதனை என நினைக்கின்றனர். இந்நாட்களில் ஆராதனை என்ற நிகழ்ச்சியை அதிக ஆரவாரத்தோடும் நவீன யுக்திகளோடும் கவர்ச்சிகரமாக நடத்திவிட்டு வாழ்க்கையையோ அதனுடைய போக்கிலே வாழ்கின்ற ஒரு கலாச்சாரம் அதிகமாக பரவியுள்ளது. ஆனால் வாழ்க்கை முறையினால் தேவனை மகிமைப்படுத்தாதவர்களின் ஆராதனைகள் ஒருபோதும் தேவனை மகிமைப்படுத்தாது. இயேசுவை இரட்சகர் என்றும் பரிசுத்தர் என்றும் பேசுவதாலும் புகழ்வதாலும் அவரை நாம் கௌரவப்படுத்திவிட முடியாது. அவரை போல நாமும் வாழும் போதுதான் அவர் நம்மிடம் கௌரவப்பட முடியும். அப்போதுதான் தேவன் மகிமைப்பட முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவர் அருளும் ஆற்றலாலும் கிருபையாலும் போற்ற தகுந்ததாகவும் புகழ தகுந்ததாகவும் மாறும் போதுதான் தேவன் மகிமைப்படுகிறார். அப்போதுதான் தேவன் விரும்பியது நம்மிடம் நிறைவேறுகிறது. இயேசுவிடம் காணப்பட்ட அன்பு, இரக்கம், தாழ்மை, பொறுமை, நீடிய சாந்தம், தயவு போன்ற நற்குணங்களை நம்மிடம் மக்கள் காண வேண்டும். இயேசு நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதை உலகம் பார்க்க வேண்டும். அதுதான் அவரை கனப்படுத்துகின்ற சரியான வழியாகும். அவ்விதமான செயல்பாடுகள் மூலமாக தேவனை கனப்படுத்தவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.